பிரதமர் என்ற நிலையில் இருந்து இறங்கி வந்து காங்கிரஸ் கட்சி தரம் தாழ்ந்து பேசுவதாகவும் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தல்களிலும் தேர்தல் துறை பல முயற்சிகளை எடுத்தும் வெப்பம் காரணமாக எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் உயரவில்லை என்றும், பிரதமர் மோடி பிரச்சாரத்தின் போது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பேசி வருகிறார் என்றும், பிரதமர் என்ற நிலையில் இருந்து இறங்கி வந்து காங்கிரஸ் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்றும், பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாலியை கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என பேசி வரும் நிலையில் இது கண்டிக்கத்தக்கது என்றும், பிரதமர் குழம்பி போய் உள்ளார் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுவையில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 3 ஆண்டுகளை தாண்டியுள்ளார் என்றும், இந்த 3 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் சாதனை 0 என்றும், முதியோர் பென்ஷனை 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்ததுதான் இவர்களின் சாதனை, இது ஊழல் நிறைந்த ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். 3 ஆண்டுகால சாதனை புதுச்சேரி மக்களை வஞ்சித்ததுதான் என்றும், கல்வித்துறையில் மாணவர்களின் நலனுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கும் வேலையை முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, இதை தங்கள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார். நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் தற்போது செவிலியர் படிப்புக்கும் நீட் தேர்வை கொண்டு வருவதாகவும், ஏழை எளிய மக்களுக்கு செவிலியர் படிப்பு படிக்க முடியாத சூழல் ஏற்படும் என்றும், இதனை அனைத்து கட்சியினரும் எதிர்க்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். 3 கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளது. நிச்சயமாக 7ஆம் கட்ட தேர்தல் முடிந்ததும் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்றும், இந்தியா கூட்டணி தலைவர்கள் அமர்ந்து பேசி யார் பிரதமராக வர வேண்டும் என முடிவெடுப்பார்கள் என்றும், ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட கருத்து என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்கள் மத்தியில் இவ்வாறு கூறியுள்ளார்.